இதுவரை செய்திராத, எந்த அறிஞர்களும் செய்திராத ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை மெய்கண்டார் ஒரு உத்தியாக இந்த அவை அடக்கத்தில் செய்திருக்கின்றார். அப்ப நம்ம இங்க இன்று என்ன பார்க்கவிருக்கின்றோம் என்றால், இந்த மெய்கண்டாரினுடைய இந்த அணுகுமுறை இதுவரை எந்த எழுத்திலும் காண முடியாத அளவிற்கு ஒரு நுட்பத்தினை கொண்டிருப்பதை நம்ம இங்க பார்க்க போகிறோம். இந்த 4 வரிகள்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் உணர்த்தும் வகையில் தான் பெற்ற அந்த முழுமையினை, ஆகம சித்தாந்த மரபினை ஒரு 4 வரியில் உள்ளடக்கிய ஒரு அவையடக்கமாக இந்த அவையடக்கம் இருக்கதை நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்கும் பொழுது இந்த 4 வரி என்ன செய்ய போகின்றது என்று நம்ம இப்ப இன்றைக்கு பார்ப்போம். முதல்ல, தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன்னுணர்வார், எம்மை உடைமை எமை இகழார், தம்மை உணரார் உணரார், உடங்கு இயைந்து தம்மில் புணராமை கீழான் புறன். ஒவ்வொரு சொல்லையும் அதாவது ஒரு மாபெரும் ஞானியின் எழுத்துக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது ஆங்கிலத்துல முதல்ல நான் படித்து விட்டு இன்று இந்த ஒவ்வொரு வரிகளையும் 1 மணி நேரத்தில் உங்களோடு ஒரு நுட்பமான பார்வையில் மெய்கண்டாரினுடைய ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வெளிப்பாடு உலக உண்மையை உணர்த்தும் வகையில் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று பார்க்க போறோம். Those who know their authentic nature and have immense control over themselves, able to understand the presence of supreme intellect within from the knowledge of themselves through their authentic nature. They will not revile me and my work because they seeing the same self-illumination as me or in agreement with my depth of truth. Conversely, those who disagree with their authentic self and rely on superficiality will be unable to know their supreme intellect and will naturally be in disagreement with themselves. Those who have not ventured thus and attained self-illumination will not be able to understand this text. Their abuse I hear not. If such scholars criticize it, I will not entertain their criticisms. இது ஆங்கிலத்துல படிக்கும் பொழுது இது வரைக்கும் எந்த ஆங்கில அறிஞர்களும் பேசாத ஒரு நுட்பத்தை நாம் பார்க்கின்றோம். இதை நான் ஒரு இன்னொரு அணுகுமுறையில் பார்க்க வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டத்தை இதற்கு முன்பு இதை செய்திருக்கின்றோம். ஆனா இந்த பார்வையில் நாம் இதுவரைக்கும் அணுகாத ஒரு பார்வையை நாம் பார்க்கின்றோம். உண்மை என்பது ஒரு மனிதனுடைய உண்மை, இந்த பிறப்பின் உண்மை, இந்த வாழ்க்கையில நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரின் பிறப்பினுடைய உண்மையை எவ்வாறு இந்த 4 வரிகள்ல விளக்குறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உண்மையின் ஆய்வு சுயத்திலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு நம்ம உணர்வதற்கு இந்த தம்மை உணர்ந்து என்ற அந்த கருத்தை நாம் உள்வாங்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். The investigation of truth begin with being the self. அதாவது இதற்கு முன்பு நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, I am being in the existence, therefore I am. நான் இருப்பதனால், நான் இருக்கின்றேன் என்பதனால் நான் இருக்கின்றேன் என்ற அந்த உண்மையினை சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, I am the essence of what therein. அப்படின்னா நான் இங்க இருக்கக்கூடிய உண்மையின் விளக்கம், என் உள்ளே இருக்கக்கூடிய, என் உள்ளே நடக்கக்கூடிய உண்மைகளுக்கு, என் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மையினும், அந்த உண்மையினையும் நான் பார்க்கின்றேன், நான் உணர்கின்றேன் அப்படின்னு சொல்லி, and therefore I am self-evidencing my existence அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதை நான் தமிழ்ல பிறகு அழகா விளக்குறேன். ஏன் ஆங்கிலத்துல சொல்றேன்னா, இதுல என்ன ஆங்கிலம் ஏன் இதுல பகிரப்படுகின்றது அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய சிந்தனைகள் இன்று இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களினுடைய ஒட்டுமொத்த ஒரு தெளிவினை எவ்வளவு எளிமையாக ஒரு வரியில் ஒரு அறிஞர் சொல்ல முடியுமானால் இந்த வரிகளை தான் நான் முதல்ல எடுத்து உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இது முன்பே நான் எடுத்து காட்டி விட்டேன். டேகார்ட்ஸ் there exists, I am exists, therefore I am அப்படின்னு சொல்லி cogito ergo sum அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர்
உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட கணித அறிஞர்களில் முதன்மையாக புதிய கணித உலகிற்கு கணிதத்தை அறிமுகப்படுத்திய டேகார்ட்டினுடைய அந்த வரிகளை எவ்வாறு அதற்கு முன்பே வந்து நம்மளுடைய அறிஞர் மெய்கண்டார் எவ்வளவு தெளிவாக எடுத்து உலகிற்கு சொல்லி இருக்கின்றார் என்றதை நம்ம பார்க்கிறோம்.